வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுடிதார் டாப்பை எப்படி பெர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது அளவு டாப் இல்லாமல் பாடி மெஷர்மெண்ட் எப்படி பெர்ஃபெக்டாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேம் ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸ்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அப்லோட் பண்ணின உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோட எல்லா வீடியோவையும் தவறாமல் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சுடிதார் டாப்புக்கு நம்ம இந்த வரைபடம் மூலமாக நான் உங்களுக்கு அளவெடுக்கிறத நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா நிமிர்ந்து நிற்க வைக்கணும். நீங்கள் யாருக்கு அளவெடுக்கிறீங்களோ அவங்கள நல்லா நிமிர்ந்து நிற்க வைங்க. நிமிர்ந்து நிற்க வச்சு அவங்களுக்கு முன் பக்கம் இந்த டேப் ஷோல்டர் பகுதியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் அந்த டாப்போட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் பகுதி, இந்த கழுத்து பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நீங்கள் அளவெடுக்கணும். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக அந்த மார்பு பக்கத்துல இருந்து உங்களுக்கு அவங்களோட உயரம் அந்த டாப்போட உயரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவை நீங்கள் கணக்கு பண்ணலாம். அந்த உயரத்துலேருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுங்க. 1.5 இன்ச்சு இந்த பக்கம் மடித்து தைக்கிறதுக்கும் ஷோல்டர் பகுதிக்கும் சேர்ந்த மாதிரி 1.5 இன்ச்சு நீங்கள் அதிகமாக எடுங்க, சரியாக வரும். அது இந்த மார்பு பக்கம் வழியாக நீங்கள் எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா நிமிர்ந்து நிற்க வச்சு எடுக்கும்போது தான் அந்த உயரம் உங்களுக்கு சரியாக வருது. இப்போ இதோட சுற்று பார்க்கலாம். சுற்று இந்த டாப்போட சுற்று பாகத்தை நீங்கள் 4ஆக பிரிக்கலாம். 4ஆக பிரிக்கிறது எதெல்லாம் அப்படின்னா, மேல் பக்கம் இந்த மார்பு பக்கம் சுற்றை ஒன்றா நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் இந்த இடுப்பு பாகம், இடுப்பு பக்கத்தில் உள்ள சுற்று. அப்போ இந்த மார்பு சுற்றுக்கும் இந்த இடுப்பு சுற்றுக்கும் இடைப்பட்ட இடத்துல வரக்கூடிய அளவையும் ஒரு சுற்றாக நீங்கள் எடுக்கலாம். இந்த இடை சுற்று அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்புறம் கீழே இந்த டாப்போட கீழே இந்த மடித்து தைக்கிற பகுதியில் இந்த பாட்டம் பக்கத்தில் நீங்கள் அதோட அகலம் அந்த மாதிரி உள்ள அளவை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த டாப்பை ஃபஸ்ட்டில் நீங்கள் 4ஆக பிரித்து அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இந்த சுற்று நம்ம மார்பு பக்கத்தில் ஃபஸ்ட்டில் எடுக்கலாம். மார்பு பக்கத்தில் எடுக்கும்போது அவங்களோட கையை நல்லா தூக்கி விட்டுட்டு இந்த மார்பு பக்கத்தை சுற்றி நீங்கள் அந்த அளவை நீங்கள் டேப் வச்சு நல்லா அளவெடுக்கணும். மார்பு பக்கத்தில் அளவெடுக்கணுங்கும்போது மார்புனா இந்த மேல் பக்கம் தூக்கலாக இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் மேலே தள்ளியோ கீழேயோ நீங்கள் அந்த அளவை நீங்கள் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த அளவு அந்த டாப்பு நீங்கள் போடும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டைட் ஆகும். அதனால் இந்த மார்பை சுற்றி கரெக்டாக அந்த டேப் வச்சு நீங்கள் அளவெடுத்துட்டு 4 இன்ச்சு மொத்த அளவில் இருந்து நீங்கள் லூஸ் விடலாம். 4 இன்ச்சு லூஸ் விட்டுட்டு வரக்கூடிய அளவு உங்களுக்கு தச்சு வரும்போது வரக்கூடிய அளவு. இப்போ 20 இன்ச்சு நீங்கள் கரெக்டாக அளவெடுத்தீங்க அப்படின்னா 24 இன்ச்சு நீங்கள் வைக்கலாம். சுற்றி நீங்கள் 4 இன்ச்சை நீங்கள் அதிகமாக விடலாம். அப்புறம் 4 இன்ச்சு அதிகமாக விட்டது போக உங்களுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா, தையலுக்கு ஒரு பக்கம் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சு, அது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி. சுடிதாருக்குங்கும் போது 1.5 இன்ச்சு நீங்கள் விடலாம். ஒரு பக்கம் அளவு 1.5 இன்ச்சு விடலாம். அந்த மாதிரி 2 பக்கத்துக்கு 3 இன்ச்சு அந்த மாதிரி வருது. அதுவே உங்களுக்கு பேக் சைடு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து வரும்போது 6 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக வருது. அப்போ 6 இன்ச்சுங்கும்போது உங்களுக்கு இந்த கரெக்டாக எடுத்த அளவுலேருந்து நம்ம இதில் 4 இன்ச்சு நம்ம அதிகமாக விடுறோம், அதில் 6 இன்ச்சு விடுறோம். அப்போ உங்களுக்கு 10 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக வருது. அந்த மாதிரி தான் அந்த அளவு தையலுக்கும் சேர்ந்த மாதிரி மொத்த சுற்றில் உங்களுக்கு வருது. அப்புறம் இதுக்கு இப்போ நீங்கள் இந்த ஆம்கோல் அளவு எல்லாமே நாம் அளவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆம்கோல் பகுதியில் தான் இந்த மார்பு சுற்று கரெக்டாக அந்த இடம் வரும். அப்புறம் இந்த ஆம்கோல் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து இடுப்பு பக்கம் வரைக்கும் வரக்கூடிய உயரம், இந்த ஓப்பன் ஆரம்பிக்குது பாருங்க, அந்த இடம் வரைக்கும் வரக்கூடிய உயரத்தை நீங்கள் கணக்கு பண்ணணும். அந்த உயரம் மேக்சிமம் 14, 14.5 அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கும் மேலே 15, 15.5 ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த உயரம் எல்லாமே வரும். இப்போ இந்த ஆம்கோல் பகுதியிலிருந்து இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய உயரம் 14 இன்ச்சு அப்படின்னு நம்ம வைப்போம். இப்போ 14 இன்ச்சுக்கு சென்டராக நம்ம அந்த இடைப்பட்ட சுற்றை நாம் கணக்கெடுக்கணும். அந்த 14 இன்ச்சுக்கு சென்டரில் வரும்போது மேலே ஆம்கோல்லேருந்து 7 இன்ச்சு நீங்கள் இறக்கி அந்த அளவை எடுக்கணும். அளவை எடுக்கும்போது நீங்கள் மேலே சுற்றுக்கு நீங்கள் என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த லூஸ் விடுறதுக்கும் சேர்ந்த மாதிரி. இப்போ 24 இன்ச்சு அப்படி நம்ம எடுத்துருந்தோம்னா இதில் அநேகமாக எல்லா பெண்களுக்குமே இதில் 20 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அந்த அளவு டாப் இல்லாமல் எடுக்கும்போது உள்ள அளவு. சில பேர் இந்த வயிறு கொஞ்சம் தூக்கலாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் ஒரே அளவாக வரலாம். அப்போ நீங்கள் அந்த பாடியை நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இதே மாதிரி 4 இன்ச்சு லூஸ் விட்டு எடுத்தாலும் சரிதான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு சுற்று நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் 4 இன்ச்சு அதிகமாக அதே மாதிரி விட்டுட்டு அப்புறம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா, தையலுக்கு நம்ம
டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த கிளாத்தை நம்ம போடுறோம். அப்புறம் போட்டுட்டு ஒரு பக்கம் தையலுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். அப்புறம் அதிலிருந்து உங்களுக்கு இந்த இடுப்பு சுற்று பார்த்தீங்கன்னா இந்த மேலே மார்பு சுற்றும் இடுப்பு சுற்றும் அநேகமாக நிறைய பேருக்கு வந்து ஒரே மாதிரி உள்ள அளவு தான் வரும். இந்த இடம் வந்து சில பேருக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இந்த அளவு வந்து உங்களுக்கு மாறுபடுது. இல்லைன்னா இந்த மார்பு சுற்றும் இந்த அளவும் உங்களுக்கு ஒரே அளவில் நீங்கள் எடுத்தால் சரியாக வரும். அந்த ஒரே அளவில் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து 1 இன்ச்சை நம்ம மடித்து தைக்கும்போது அந்த அளவு வந்து உங்களுக்கு சரியாக வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விட்டுருந்தீங்கன்னா இந்த பகுதியிலையும் நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விடணும். அது வந்து ஆனால் இங்கே வரும்போது நீங்கள் 1 இன்ச்சு தான் விடணும். ஏன்னா 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த ஓப்பன் பகுதியில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வந்து நமக்கு 1 இன்ச்சு தான் தேவை. அதுக்கும் மேலே நமக்கு தேவையில்லை. 1 இன்ச்சா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சாலே போதுமானது தான். இப்போ 1 இன்ச்சுனா கொஞ்சம் தாராளமாக இருக்கும். நீங்கள் 1 இன்ச்சு விட்டீங்கன்னா அந்த 1 இன்ச்சை மடித்து தைக்கிற மாதிரி கொண்டு வரணும். இந்த ஓப்பன் பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு அந்த மாதிரி. இங்கே வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு விட்டீங்கன்னா அங்கே 1 இன்ச்சு தான் நீங்கள் விடணும் தையலுக்கு. அந்த மாதிரி விடணும். அப்புறம் இந்த இடுப்பு பக்கத்தில் நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சு விட்ட அளவில் கரெக்டாக நீங்கள் கீழே உள்ள அளவை இந்த பாட்டம் பக்கத்தில் உள்ள அகலத்தை ஒரு பக்கம் அகலம் இங்கே வந்து இடுப்புக்கு எவ்வளோ வருதோ அதிலிருந்து நீங்கள் 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு நீங்கள் அதிகமாக நீங்கள் விட்டால் உங்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு இன்ச்சு நீங்கள் அதிகமாக விடும்போது லைட்டாக அந்த 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி கீழே வந்து வரும். இப்போது ஒரே ஸ்ட்ரைட்டாக வரதை விடையும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு அந்த டாப் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த சுற்றை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். அப்புறம் இது வந்து நம்ம 4 பண்ணி 4 இடத்துல உள்ள சுற்றையும் ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இது வந்து 14 இன்ச்சு வருது அப்படின்னா இந்த ஆம்கோல் பக்கத்தில் இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய உயரம் வந்து 14 இன்ச்சு அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். அது போக மீதி இருக்கக்கூடிய பகுதி வந்து மொத்த உயரத்தில் அது போக வரக்கூடிய அளவு வந்து உங்களுக்கு ஓப்பனுக்கு வரும். அப்போ அந்த அளவு உங்களுக்கு சரியாக வந்துடும். அப்புறம் ஆம்கோல் இந்த ஷோல்டர் பகுதியை நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆம்கோலை பார்க்கலாம். இப்போ ஷோல்டர் எப்படி நாம் அளவெடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பின்பக்கம் போய் நீங்கள் அளவெடுக்கணும். பின்பக்கம் பார்க்கும்போது இந்த கை ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் பக்கத்தில் இருந்து நீங்கள் அளவெடுக்கணும். ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் நீங்கள் அந்த தையலுக்கு விடுற அளவுலேருந்து நீங்கள் டேப் வைக்கலாம். விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வச்சு பார்க்கணும். தையலுக்கும் சேர்ந்த மாதிரி உள்ள அளவையே நீங்கள் வச்சு பார்க்கணும். இப்போ இதுதான் ஜாயிண்ட் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு விடுவோம் பார்த்தீங்களா, அந்தளவு இங்கேயும் விட்டு அந்த பக்கமும் அந்த ஸ்லீவ் பக்கம் 1/4 இன்ச்சை நீங்கள் விட்டுட்டு கரெக்டாக அந்த டேப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி வளைச்செல்லாம் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இந்த மாதிரி பின்பக்கம் வைக்கணும். பின்பக்கம் வைக்கும்போது வரக்கூடிய அளவை நீங்கள் வந்து 2ஆக டிவைட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது 16 இன்ச்சு அப்படின்னு நம்ம வைப்போம். நீங்கள் வந்து இந்த ஷோல்டர் அளவெடுத்திருக்கீங்க, 16 இன்ச்சு உங்களுக்கு வருது. அப்போ 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வருது. அப்போ அந்த 8 இன்ச்சில் நீங்கள் வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணி தான் அந்த டாப்பு கிளாத்து எல்லாமே நம்ம அளவெடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த கழுத்து பகுதியிலேருந்து நம்ம ஒரு பக்கமாக நம்ம அளவெடுப்போம். அப்போ எடுக்கும்போது நம்ம இந்த 2 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணணும். இப்போ 2ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சிலேருந்து நீங்கள் 2 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய அளவை நீங்கள் ஷோல்டர் அளவாக நீங்கள் கணக்கெடுக்கலாம். அப்போ உங்களுக்கு 6 இன்ச்சு வரும். இந்த கழுத்து பகுதியிலேருந்து இந்த மடிப்பு பாகத்திலேருந்து இந்த கை ஜாயிண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஷோல்டரோட அளவு 6 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் அளவெடுக்கலாம். அந்த 6 இன்ச்சிலேருந்து இந்த ஷோல்டர் வெட்டுப்பாகம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 3 இன்ச்சு வேணுமா, 3.5 இன்ச்சு வேணுமா, இல்லை 4 இன்ச்சு அந்த மாதிரி அது உங்களோட சாய்ஸு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை இந்த ஷோல்டர் வெட்டுப்பாகத்திலிருந்து உள்பக்கமாக நீங்கள் அளவெடுக்கணும். அது போக மீதி வரக்கூடிய அளவு தான் உங்களுக்கு கழுத்து பகுதிக்கு வரக்கூடிய அளவு. அப்போ கழுத்து பகுதிக்கு அந்த அளவு நீங்கள் இருக்கும், சரியாக இருக்கும். அப்புறம் கழுத்தோட உயரம் எந்த பக்கத்தில் இருந்து அளவெடுக்கலாம் அப்படின்னா இந்த சைடில் இருந்து அளவெடுக்கணும். நீங்கள் முன்பக்கம் இருந்து அளவெடுக்காதீங்க. இந்த சைடு இந்த கழுத்து பகுதி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இதோட உயரத்தை நீங்கள் கணக்கு பண்ணணும். கரெக்டாக இந்த இடத்துல வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி டேப் வச்சு பார்க்கும்போது அந்த அளவு வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து மேக்சிமம் 6, 5.5, 6.5 அந்த மாதிரி உள்ள அளவு வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய அளவு. அந்த 5க்கும் கம்மியாக நீங்கள் 5 இன்ச்சு கூட ரொம்ப சின்ன கழுத்தாக தான் உங்களுக்கு வரும். 6.5க்கும் மேலே போகும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா மட்டும்தான் 7 இன்ச்சு அந்த மாதிரி வரலாம். 6.5 மேக்சிமம் வந்து 6, 6.5 போதுமான அளவு.
முன்பக்கம். பேக் சைடு வந்து அது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, சிலவங்க வந்து நல்லா மேலே வரைக்கும் இருக்கணும், 3 இன்ச்சில் இருக்கணும், 4 இன்ச்சில் இருக்கணும், 5 இன்ச்சு உயரத்தில் இருக்கணும், அந்த மாதிரிம்பாங்க. அது வந்து ஒவ்வொரு டாப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட சாய்ஸுக்கு நீங்கள் மாறுபட்டு அந்த அளவை நீங்கள் எடுக்கலாம். முன்பக்க அளவை மட்டும் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த ஆம்கோல் அளவை நம்ம எப்படி கணக்கெடுக்கிறது அப்படின்னா, இப்போது இந்த கையை நல்லா தூக்கி விட்டுட்டு கையை சுற்றி அந்த டேப்பை வந்து நீங்கள் வச்சு அளவெடுக்கலாம். ஆனால் கையை சுற்றி நாம் அளவெடுத்துருக்குறோம், அந்த கிளாத்தில் நாம் எப்படி அந்த அப்படி சுற்றி எடுக்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நான் இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கையை சுற்றி அளவெடுத்து நம்ம கட் பண்ணுறது சரியாக தான் வரும். அது ரொம்ப சர்வீஸ் உள்ளவங்க பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அந்த மாதிரி பண்ணணுன்னா உங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அப்படி சுற்றி வரக்கூடிய அளவை இந்த மாதிரி உள்ள அளவை நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம இப்படி ஸ்கொயராக நம்ம ஃபஸ்ட்டில் ஆம்கோலுக்கு நம்ம வரைகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த வளைவாக கட் பண்ணக்கூடிய பகுதி எல்லாமே லைட்டாக வரைஞ்சி வச்சதுக்கப்புறம் அந்த சுற்றி வரக்கூடிய அளவில் பாதி அளவு இங்கேருந்து வருதா அப்படிங்கிறத இந்த டேப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சு பார்க்கணும். அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு சரியாக வரல அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டு அந்த மாதிரி சுற்றி, அந்த மாதிரி தான் அந்த ஆம்கோல் அளவை நீங்கள் அந்த டேப்பை சுற்றி வைக்கக்கூடிய அளவை நீங்கள் கொண்டு வரணும். இன்னொரு மெத்தடு இருக்குது. இன்னொரு மெத்தடு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் இந்த கையை தூக்கி விட்டுட்டு கை வந்து எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் அந்த டேப்பை வந்து நீங்கள் கொண்டு வரணும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது மேக்ஸிமம் 5, 5.5, 6 அந்த மாதிரி வரலாம். அவங்க கை அளவை பொறுத்து அந்த ஆம்கோல் அளவு வரும். அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல் அளவை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த ஸ்லீவுக்கு சுற்று நாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அது வந்து நீங்கள் இந்த கையை ரவுண்டை நீங்கள் சுற்றி இந்த ஆம்கோல் பக்கத்தில் இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் சுற்றி எடுக்கக்கூடிய அளவுலேருந்து அது வந்து கரெக்டாக வரும். தச்சு வரும்போது வரக்கூடிய அளவு, அதிலேருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு ஒரு பக்கம், அப்புறம் 2 பக்கத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டாப்பில் வந்து நீங்கள் இந்த சுற்றுக்கு எவ்வளவு நீங்கள் தையலுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி அந்த ஸ்லீவுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடணும். அப்போ விடும்போது தான் ரெண்டும் ஜாயிண்ட் ஆக்கும்போது உங்களுக்கு வந்து அதோட அது ஜாயிண்ட் ஆகுது. இல்லை கொஞ்சம் முன்னும் பின்னும் அந்த மாதிரி வரும். அது உங்களுக்கு இந்த ஜாயிண்டில் கொஞ்சம் உள்பக்கமாக அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்லீவுக்கு சுற்றுப்பாகத்தை நீங்கள் எடுக்கணும். அப்புறம் கையோட உயரம் இந்த கை ஜாயிண்ட்லேருந்து கொஞ்சம் 4 இன்ச்சு மேலேருந்து நீங்கள் அளவெடுக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு அந்த உயரத்துலேருந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு அளவும் நீங்கள் அதிகமாக வைக்கலாம். உங்களுக்கு இந்த மடித்து தைக்கிற அளவுக்கும் மேலே உள்ள அளவு 4 இன்ச்சு அந்த மாதிரி உள்ள அளவை நீங்கள் அதோட ஆட் பண்ணி நீங்கள் அந்த உயரத்தை நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஸ்லீவோட உயரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த டாப் வந்து நீங்கள் தைச்சி வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அமைப்பாக வரும். நீங்கள் வந்து இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம், நம்ம வந்து அந்த ஃபோல்டு பண்ணி அந்த தைக்கும்போது இந்த சைடில் நீங்கள் 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு, இந்த இடுப்பு பக்கம் கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் நீங்கள் அடையாளப்படுத்திட்டு அந்த 1.5 இன்ச்சிலேருந்து அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் தைச்சி வர மாதிரி கொண்டு அப்படியே முடிக்கணும். இந்த லாஸ்ட்டில் கொண்டு இந்த மாதிரி முடிக்கிற மாதிரி விடக்கூடாது. அப்படியே கொண்டு முடிச்சுட்டு 1 இன்ச்சு இந்த இடம் கிளாத்து இருக்கும்போதே அந்த தையல் அந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ அந்த 1 இன்ச்சை நீங்கள் மடித்து தைக்கும்போது 2 ஓப்பன் பகுதிக்கும் உங்களுக்கு அந்த பா ஷேப்பில் இந்த சைடில் அந்த ஓப்பன் பகுதியில் 2க்கும் சேர்ந்த மாதிரி உள்ள தையல் வந்து உங்களுக்கு வரும். அந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வரும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டாப்புக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் தைச்சி பாருங்கள், அமைப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.